நம்ம பார்க்கும் பொழுது நம்ம முகத்தை பார்த்துட்டு யாரும் பேசாம வந்துருவோமா? என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றது புரியுதா? நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடியை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்? சும்மா வந்துருவோமா? எல்லாரும் சும்மா வந்துருக்கீங்க. என்ன ஒன்றும் புரியலையா? நான் சொல்றது புரியலையா? அதுதான், அதையே அவ்வளோ ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? எங்கேயாவது சரியில்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்னா ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுவோம். காரணம் என்னன்னா, நம்முடைய முகத்தை நம்முடைய கண்ணாடியில் பார்க்கும்பொழுது நம்மளை சரி செய்து கொள்கிறது நமக்கு ஒரு இயல்பான ஒரு காரியம். இதை கொஞ்சம் அடிப்படையாக கொண்டு தான் அந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 1:27. தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை. அல்லேலூயா. இப்ப எப்படி படைச்சாருங்களா ஆண்டவரு? தேவனுடைய. அப்ப நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுங்க? தேவ சாயல் நம்மள்ட்ட இருக்குதான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்றோம்? இதை சரி பண்ண பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவ சாயல் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த சாயலை நாம் சரி பண்ணுவதற்கும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படித்தான் நம்மளை சாயலை சரி பண்ணணும். அது தேவனுக்கு மாறியே இருக்கிறோம் நம்ம. அதனாலே நம்ம முகங்கள் எப்படியா மாறிடக்கூடாதுங்க, வேற மாதிரி மாறிடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனங்களை வாசிக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் காலமா இருக்கிறபடினாலே, கொண்டாட்டமா இருக்கிறபடினால அதை தொடர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. நல்லா பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது எல்லாரும் பேரை சொல்றாங்க. அவருக்கு பேர் என்னங்க? இம்மானுவேல். இம்மானுவேல் என்னங்க? நம்மோடு இருக்கிறாரா? ஆமீன் சொல்ற. நல்லா யோசிச்சு சொல்லணும், பொய் சொல்லாத கூடாது. தெரியுதுங்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? தேவன் என்னோடு கூட இருந்தார், என்னுடைய எல்லா காரியங்களும் மாறி இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மாறிடுச்சா? அப்புறம் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது. அப்போ வேதத்துல ஒரு குமாரன் இந்த உலகத்துல வரும்பொழுது சொல்றாங்க, அவருக்கு பேர் இம்மானுவேலுப்பா, அவர் நம்மளோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொன்னாங்க. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படி விலகாம இருந்திருக்கிறாருன்னா, ஆமா விலகாம தான் இருக்கிறாரே, நாம தான் விலகி போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏன் என்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிற மாமிசங்கள், நமக்குள்ளாக இருக்கிற கீழ்ப்படி இல்லாத காரியங்கள், நமக்குள்ளாக இருக்க பிசாசினுடைய தந்திரங்கள் எல்லாம் தேவனை விட்டு நம்மளை என்ன பண்ணுதுங்க? விலக்கியே வச்சிருக்கு. அந்த இம்மானுவேலை நம்மளோடு கூட வைக்க முடியல. அந்த கிறிஸ்துமஸை நம்மளால கொண்டாட முடியல. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஆனால் நம்மளோடு கூட கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து அல்லாத ஒரு கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்ன அநியாயம் ஆண்டவராக இயேசு சொல்கிற அந்த வார்த்தையில தேவன் சொல்கிற இந்த வசனம் சொல்கிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறதற்கு. இன்னைக்கு உலகம் நிறைய மாயையா இருக்கிறது. கற்பனை கடங்காத என்ன இருக்குதுங்க? கதைகள் இருக்கிறது, கற்பனைகளுக்கான காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பார்த்தோன்னா டிவியில என்ன பண்றாங்க? நாடகங்கள் இருக்கிறது, சினிமாக்கள் இருக்கிறது. இப்படி எத்தனையோ மாயையான காரியங்கள், உலகத்துல அழிந்து போகிற காரியங்கள் எத்தனையோ பார்த்து நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் மெய்தானே என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனை பிடிச்சிக்கல. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை தேவன் இருக்க விரும்பும் பொழுது, நான் உங்களை விட மாட்டேயா, நான் மாயையை பின்பற்றி கொள்கிறேன். ஆமென். நம்ம வெயில் காலத்துல ரோட்ல போகும்பொழுது நமக்கு காணல் நீர் தெரிகிறது. ஏதோ ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா தண்ணி இல்லை. அது ஒரு மாயையான தோற்றம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில
மாயையான ஒரு காரியங்களை பின்பற்றுவதன் மூலமாக நாம் இம்மானுவேலனாக இருக்கிற இயேசுவை நாம் புறக்கணிக்கிறோம். ஒத்துக்க மாட்டேங்க. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? மாயை பின்பற்றோம். ஐயா இன்னைக்கு பிரேயர் இருக்கு, இருங்க, நேத்து ஒரு கட்டம் முடிஞ்சிச்சு, அந்த கட்டத்துக்கான முடிவு தெரியல, இன்னைக்கு அது சொல்லிடுவாங்க, அதை நான் பார்த்துட்டு. எத்தனை பேர் அந்த டிவியினுடைய காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்? தேவனுக்கு நம்ம நேரம் கொடுக்கலங்க, பிரேயருக்கு நம்ம நேரம் கொடுக்கல, அவரோடு கூட இருக்கிற உறவாடுவதற்கு நேரம் கொடுக்கல, ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நேரம் கொடுக்கல. அப்படி நேரம் கொடுக்காதபடிக்கு எத்தனையோ காரியங்களை, மாயையான காரியங்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நாம் தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனாலும் நம்மை விட்டு ஆண்டவர் விலகாத ஒரு தேவனாய் இருக்கிறார். எட்டியே நிற்கிறார், பக்கத்திலே நிற்கிறாரு, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, நான் வாசல்ல நின்று கட்டிக்கிட்டே இருக்கிறேன்பா, எனக்காக நீ தெரப்பியா, எனக்காக நீ தெரப்பியா. பாருங்க, ஒரு கடவுள் ஒரு மனிதன்கிட்ட கெஞ்சிற அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு காரியம் வேற யாருகிட்டையுமே இருக்காது, இல்லைங்களா? நான் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கெஞ்சிற, எப்பா எனக்கு வாசலை திறந்து கொடுப்பியாப்பா, நான் உன் கூட வரவாப்பா, உன் கூட இருப்பாப்பா, நீ என்னோட வா, ஜெபம் பண்ணலாமாப்பா? முடியவே முடியாது, நீ போயான்றோம். ஆனா வசனத்தை இன்னும் கூட கொஞ்சம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தையும் கூட வாசியுங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையும் அதற்கு நீ செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க. அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? ஆண்டவர் பார்க்கிறாரு, எப்பா எல்லாரும் பாவத்தோடு கூட இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் பாவத்துல செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு நரகம் வந்துகிட்டு இருக்கு, இவங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனோடு கூட இருக்கிற அந்த மகிமையை விட்டு கீழே இறங்கி என்ன செய்றாருங்க, நம்மள்ட்ட அடிமையின் ரூபமாக உலகத்துல நம்முடைய பாவங்களை மன்னிச்சு, நமக்கு வரங்களை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, நமக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஆண்டவர் செய்து நல்ல கனிகளை கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்க, கசப்பான கனிகளை கொடுக்கிறோம். நமக்கு கொடுக்காத ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருங்க? யோசிச்சு பாருங்க. நம்முடைய உயிரை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கார். எந்த மனுஷன் பாவ மன்னிப்பை கொடுத்தான்? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், நம்ம கூப்பிடும் பொழுது நமக்கு எல்லா விதமான ஆபத்திலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி எல்லா வகையிலும் அவர் இருந்திருக்கும் பொழுது, ஆனா நாம கொடுக்கிற பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா கசப்பான காரியங்களே கொடுக்கிறோம், அவருக்கு எதிர்மறையான காரியங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப எப்படி இம்மானுவேல் நமக்கு ஏன் நல்லது செய்யும் பொழுது நான் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன்? என்னோட இருக்க முடியல அவரால, நான் சொல்றதை செய்ய மாட்டேங்கிறாங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் கனி கொடுக்கிறவர்கள் நல்ல கனியை கொடுக்கிறோமா, கெட்ட கனியை கொடுக்கிறோமா? அப்ப நம்முடைய வேலையில சில வேலையில நமக்கு ஆபத்து வரும்போது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கைவிட்டார். ஆண்டவர் கைவிடலைங்க, நீங்க விலகி நிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஒரு நாள் ஆண்டவர் விடவே இல்லை, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுக. இம்மானுவேல் தான் அவரு, உன்னை விட்டு விலகலன்னு சொல்லி அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்றாங்க, நமக்கு பிரச்சனை வந்தா ஆண்டவர் எங்களோட கூட இல்ல போல இருக்குன்னாங்க. உங்க கூட இல்லைங்க, நீங்க தான் ஆண்டவரோடு கூட இல்லை. ஆமே ஆமே. நாம் ஆண்டவரோடு கூட இருப்போமானால் இந்த வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என்ன விட்டுட்டாங்க? முதல்ல ஆண்டவரை விட்டாச்சு. காலமுறை எந்திரிச்சோன்னு ஒரு விஷயாவது ஆண்டவரை உமக்கு நன்றின்னு சொல்றோமா? வேலைக்கு போகும்போது நன்றி சொல்றோமா? ஆண்டவர் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் எனக்கு நன்றி சொல்றோமா? இன்னைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்களேன்னு சொல்லி நன்றி செலுத்துறோமா? நம்ம எத்தனை காரியங்களை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறோம். விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம். அதான் உலகத்துல ஒரு காரியங்களை சொல்லுவாங்க, பிரச்சனை இருந்தா தான் அர்ச்சனை கிடைக்கும். எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் கடவுள் 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 தேடிட்டு போய், இல்லைன்னா
அவர் யாருன்னு அட்ரஸ் தெரியாதுங்க அவர் என்றும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று என்ன பண்ணாருங்க? ஆமா, ஆண்டவர் வானத்திலிருந்து பார்த்தாரு, ஒருத்தரையும் காணன்ட்டார். ஆண்டவர் தேடி வருகிற ஒரு தேவன், ஆனால் நாம் புறக்கணிக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறோம். எப்படியெல்லாம் பார்ப்போம், எப்படியெல்லாம் நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம தள்ளி விடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் இம்மானுவேல்னு சொல்லியாச்சு இல்லையா? அவர்ல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா அந்த இம்மானுவேல் நம்மளோட தான் இருக்கிறார். ஆமா, எல்லா வகையிலும் இம்மானுவேல் இருக்கிறார். நம்மளை தவிர்க்கலன்னா பாக்கி எல்லா இடத்துலையும் நம்மளோட கூட இருக்கிறார். வாசிக்கலாம். இப்போ ஏசாயா எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பல பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர். இந்த மாதிரி யாருங்க பேசுவா? நம்ம யாராவது நண்பர்கள்ட்ட அப்படி பேசுவோமா? அப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்பா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன்பா, அப்படிலாம் யார் பேசுறோமாங்க? அவர் எவ்வளவு நேசமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்றான். அவன்ட்டு விலகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற ஒரு தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. அவருடைய வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே அவர் மாறவே இல்லை. அப்ப மாற வேண்டிய இடத்துல யார் இருக்கோங்கிறத நம்ம தான் தீர்மானித்திருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில எங்க அவர் முதல்ல நின்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சகத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு மனிதன் செய்த பாவம் ஆண்டவரை விட்டு அவனை விலக்கிற்று. ஆமே, ஆண்டவரோட தான் கூட இருந்தான். டெய்லி மத்தியானம் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாரு. டெய்லி வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து பார்க்க தான் வந்தாரு. ஆதாமே எங்கப்பா இருக்காரு, இவன் ஓடி ஒளிஞ்சிட்டான். இப்போ யார் மேல தப்பு? ஆண்டவர் மேல தப்பு வரமாட்டேங்குது. மனுஷர் மேல தப்பு. அப்ப வெளியில ஓடி போயிட்டான். இப்ப வெளியில ஓடி போனதுனால ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாருங்க? என்ன செஞ்சார் சொல்லுங்க? ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். அப்ப முதல்ல நம்மளை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் முதல் மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரு மீட்பின் திட்டத்தை கூடவே வைத்திருக்கிறார். சந்தோஷமா இல்ல? ஆமென். பாருங்க, அவன் பாவம் செஞ்சுட்டான், அவனை தூக்கி வெளியில போட்டாச்சு. இப்ப ஆனாலும் என்ன செய்யறாரு ஆண்டவரே? இவனை திரும்ப உள்ள கொண்டு வருவதற்கான ஒரு என்ன பண்றாரு, ஒரு இன்னொரு ப்ராஜெக்ட் அவர் ரெடி பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? அவன் உன் தலையை உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவன் குதிகாலை நசுக்குவார். இது எதை பத்தி சொல்லிருக்கீங்க? இது எதை பத்தி சொல்லு தெரியுங்களா? சிலுவையை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஆதியாகமத்திலே ஒரு பாவத்திற்காக ஆண்டவர் சிலுவையில வந்து மரிக்க வேண்டும் என்கிற ஒரு ப்ராஜெக்டை எங்க பெற்றுக்கிட்டாங்க அவங்க? ஏன் அதை பெற்றுக்கிட்டாங்க? இவன் என்னோட தான் இருக்கணும், இவனுடைய பாவம் இவனோட இருந்தா என்னை விட்டு விலகி இருப்பான், என்னை எப்படியாவது கொண்டு வரணும் என்பதற்காக ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆண்டவர் நமக்கு சில கிரேஸ்களை கொடுத்திருக்கிறார், சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாம சில வேளை அந்த கிருபையும் போக்கடிச்சுட்டு நம்ம என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அநேக கஷ்டங்கள் நம்மிடத்துல உண்டாகி இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். எப்பொழுதும் யாக்கோபே
உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இப்ப பாருங்க, அந்த மீட்பின் திட்டம் என்னன்னா, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதப்பா, உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், மீட்டு கொண்டேன். நீ பாவத்திற்குள்ளாக இருக்கிற உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதலான வார்த்தை இந்த இடத்துல என்ன செய்யறாருங்க, சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் ஒரு பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணுங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேலனாக நம்மளால வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம உலக பிரகாரமா எதையாவது ஒன்று நம்பி நம்ம பாட்டுக்கு என்ன செய்யலாங்க, போய்கிட்டே இருக்கலாம். அப்ப இம்மானுவேல் என்று சொன்னால், என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்டு கொண்டார், நான் அவரை அண்டி நான் நிற்கும் பொழுது என் பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அவரோடு இணைந்து போவது நல்லதான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு பகுதி இருக்கிறது. யாத்ராம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8 to 10 வசனங்கள் வரை. நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியருமாய் இருக்கிற இடமாகிய இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்ததியில் வந்து கட்டினது கண்டேன். இப்ப என்ன பாருங்க, இரண்டாவது காரியம், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதற்காக ஒரு மீட்பின் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களை ஒரு 400 வருடம் அடிமைத்தனத்தில் என்ன செஞ்சிருவேன், நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒப்பு கொடுத்து 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ மோசையின் மூலமாக ஆண்டவர் அந்த விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அதுதான் அந்த வசனத்தை வாசம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபியூசியருமாய் இருக்கிற இடமாகிய இப்ப ஆண்டவர் இறங்கி வர்றாராம். எதுக்காக வர்றாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் யாருக்கு கொடுக்கிறதுக்கு, இஸ்ரவேல் நமக்காக கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, ஆமா இறங்கி வர்றாரு. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்ங்க, பாலும் தேனும். அது யாருடைய இடம், அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் என்ன பண்ண போறோம், சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமே, நான் சொல்றது பாத்தீங்களா, ஆண்டவருடைய அவருடைய அனுபவங்கள், ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற காரியங்கள்லாம் அற்புதமான காரியங்களா இருக்கு. அதனால சொல்றாங்க, என் நுகம் லகுவாய் இருக்கும். ஆமேன். கெதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பலத்தோடு கூட போப்பா, உனக்கா நீ எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் உனக்கு வேண்டாம் இல்லைங்களா, உனக்கு ஒரு சாதாரணமா ஒரு டிவிட்டியை பிடிச்சிக்கோ, ஒரு பானையை எடுத்துக்கோ, ஒரு எக்காலத்தை ஊது, நீ போய் ஊதி என்ன பண்ணு, கர்த்தருடைய போட்டேன் கிதியோன்னு போட்டேன், அவன் செத்துருவான்டான்னு சொல்றாரு. அதே மாதிரி அவன்கிட்ட இருந்த பேலன் அவ்வளவுதான், ஒரு கம்பை தூக்கிட்டு போற அளவுக்கு தான் இருந்துச்சு. அவன் செஞ்சான், அங்க முடிஞ்சிருச்சு. ஆமே, இப்ப ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எளிமையான காரியங்கள் தான், கடினமான காரியங்களை ஆண்டவர் சொல்லல. தாவீது கோலியாத்தை அடிப்பதற்காக சேனங்களை கட்டி போய் பார்த்தா எனக்கு அப்பியாசம் இல்லை, ஆனா கொண்டு போனது என்னமோ ஒரு கல்லு தான், எடுத்துட்டு போனது 5, ஆனா கொண்டு போனது 1 தான். 1 அடிச்சவர் என்ன பண்ணாருங்க, ஒரு கோலியாத்தை விழத்து அள்ளினான் என்று சொன்னால், ஆண்டவர் இலகுவாக ஒரு விரோதியை ஆண்டவர் கீழே தள்ள பண்ணுகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற விரோதிகளை நாம் பார்க்கிறோம், அதுதான் பிரம்மாண்டமா தெரியுது. எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமாங்க ஐயா, உனக்கு பின்னாடி எல்லாருக்கும் பெரிய தேவன் ஒன்று இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிகளுக்கு பார்க்க கண் இல்லாமல் போய்விடுகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறோம், நமக்கு இருக்கிற போராட்டங்களை முன்வைக்கிறோம். இது எவ்வளவு பெரிய கஷ்டம், யாருக்குமே வரக்கூடாதுங்க, எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. தாவீதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவன் பார்த்த ஒரே ஒரு காரியம்,
என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு என்னோடு கூட இம்மானுவேல் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகள் பிரச்சனைகள் சாதாரணமாய் மாறிவிடும். அது வெறும் போவதே போல இருக்கு. நான் சொல்றது புரியுங்களா? நீங்க ஆமேன்னு சொன்னா தான் பிரச்சனை போகும். என் வாழ்க்கையில சொல்லியெல்லாம் சொல்றது இல்லைங்க, நான் உண்மையில உங்களுடைய வார்த்தையில சொல்றேன். உங்களுடைய ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் உணர்ந்தீர்களானால் நீங்களாவே ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஆமை அப்படியே ஆக கடவுன்னு அர்த்தம். அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு வராதுன்னு தான் அர்த்தம். நான் சொல்றது வேடிக்கையாய் கூட இருக்கலாம், வினோதமா இருக்கலாம். எல்லா பாஸ்டும் சொல்றது தானே, எல்லா பாஸ்டும் சொல்றது வேஸ்டா சொல்லல. எப்பொழுது வேதத்துல ஆமேன்னு சொல்கிறோமோ அப்படியே ஆக கடவுள்னு சொல்றோமோ அது என் வாழ்க்கையில பலிக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் செய்கிற காரியங்கள் லகுவான காரியங்களா இருக்கிறது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரம்மாண்டமாக நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்பா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க, என்ன செய்யறதுலன்னு செய்யலங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமே, நகர்ந்து தானே வந்திருக்கிறோம். அப்ப அப்பெல்லாம் தேவன் இருந்தாரா இல்லையா? ஏன் இப்ப தேவன் இருக்க மாட்டாரா? ஏன் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறோம்? அப்ப நம்ப மாட்டேங்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மீட்பு, தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறது நம்ப மாட்டேங்கிறோம். அவர் எனக்குள்ள இருக்கிறார், அதெல்லாம் சொல்றாரு. உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் அதெல்லாம் சொல்லிடுறோம், ஆனா எனக்குள்ள இருக்கிறாரா? ஏன் அதை நம்பல? ஒரே ஒரு பிரச்சனை, நான் எனக்குள்ள இயேசுநாதர் இருக்கிறார்னு நம்பிட்டேன்னு சொன்னா பாவம் செய்ய மாட்டேன். ஆமே, நான் பாவம் செய்யணும்னா அவர் தூக்கி வெளில போட்டுறணும். ஆமே, எனக்குள்ள கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நான் பாவம் செய்வேன், செய்ய மாட்டேன். என்கிட்ட கடவுளை தூக்கி நான் வெளியில போட்டேன்னா என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன். இப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? இம்மானுவேல் இருக்கிறாரா, வேற யார் இருக்காங்களா? இம்மானுவேல் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம தங்குகிறதா இருக்கும். அதான் சொல்றேன், இப்பொழுது இஸ்ரவேலே புத்திரனுடைய என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியரின் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோடத்திற்கு அனுப்பினேன். ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டாரு ஆண்டவர். அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக மோசையை ஆண்டவர் முன்குறித்து வச்சிருக்கிறார். அவனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். 40 வருட காலங்கள் ஒரு ராஜ்ய மேன்மை, 40 வருட காலங்கள் ஆடு மேய்க்கிற வேலை. ஏங்க ஏங்க ஏன் அவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலை, ராஜ வேலை 40 வருஷம்? ஆமா, 40 வருஷம் ஒரு நிர்வாக திறமை வேணும். அதுக்காக 40 வருஷம் என்ன பண்ணாருங்க? ஆமா, ராஜா வந்து ட்ரைனிங் கொடுத்துறாரு. யுத்தம் எப்படி பண்ணணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அடுத்து 40 வருஷம் என்ன பண்ணாருங்க? அது எதுக்கு? எங்கெங்கெல்லாம் செதறி போகுது ஊன்னு கத்தி என்ன பண்ணணும், அதை கொண்டு வந்து மேய்ச்சி அதை பாடா படுத்தி. இப்போ பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தானே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வேலை என்னங்க? சோறு கொடுத்தாலும் உங்களுக்கு குறை, தண்ணி கொடுத்தாலும் குறை, காடை கொடுத்தாலும் குறை. அவங்க உடனே அவங்க சொல்றது காரணம், நாங்கள் எகிப்திலே இறைச்சி பாத்திரங்கண்டையில் உட்காந்து நாங்கள் தின்னிட்டு உட்காந்துருந்தோம். கொத்தடிமையாக கிடந்த பசங்க அடிமைத்தனத்தை நினைக்கல, அங்க கொடுக்கிற மச்சத்தை அவனை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமேன். ஆண்டவர் சொன்னார், காடை உரண்டா சாப்பிட்டு போங்கடான்னு. ஆமேன். 10வது கொஞ்சம் மண்ணா வரும்பானார். அவன் 1க்கு 2 எடுத்து பார்க்கறான். 1 எடுத்துட்டு போதும் சொன்னாரு, 2வது எடுத்து பார்க்கறான், ஒன்றும் சரியில்லை. 1 எடுத்து அவன் பழச்சிக்கிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 40 வருட காலங்கள் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தார். அது தேனிலிட்டும் இட்ட பணியாரமாக இருந்தது. ஆனால் ஜனங்களுடைய பார்வையிலோ இது என்னதுன்னு வந்துச்சு. சொன்னாங்களா இல்லையாங்க? இது என்னப்பா இது, எப்போ பார்த்தாலும் மன்னாவான்னாங்க. வனாந்தரத்தில் ஒன்றா கிடைக்கும், ஒரு புல்லு கூட இருக்காது. அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு அழகான ஒரு தேனிலும் இட்ட பணியாரம் போல ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறத காட்டிலும் அவர்கள் எப்போ பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். காரணம், தேவன் கூட இருக்கிறதை அவர்கள் நம்பாதபடிக்கு அவர் உலகத்தையே நம்பி போய் கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல பாருங்க, தீர்க்கதரிசிகள் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார். அப்படித்தானுங்களே, நியாயாதிபதிகள் மூலமாக நடத்தி கொண்டு வந்தார், மோசையின் மூலமாய் நடத்தி கொண்டு வந்தார், யோசுவாவின் மூலமாய் நடத்தி கொண்டு வந்தார். திடீர்னு உங்களுக்கு என்ன வந்துச்சுங்க? எங்களுக்கு ராஜா வேணும். எங்களுக்கு என்ன வேணுங்க? எங்களுக்கு ராஜா வேணும். ஏன் ராஜா வேணுங்க? விடுங்க, எங்களுக்கு ராஜா வேணும். ஏன் ராஜா வேணும்? இங்கே பாருங்க, இங்கே ஓடிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் ராஜா வேணுங்க? எல்லாரையும் பார்க்குறான், அங்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்க, எனக்கு ராஜா இல்லை.
எனக்கு ராஜா வேணும். நீ உலகத்தை பார்க்காதடா, உனக்கு நான் இருக்கேன்டா, இம்மானுவேல் நான் இருக்கிறேன். இல்ல எங்களுக்கு ராஜா தான் வேணும். உருப்பிட்டுச்சாங்க அவங்க வாழ்க்கை. ராஜா என்னைக்கு வந்தானோ, சவுல் இருந்தா, அடுத்து தாவீது இருந்தா, அடுத்தோட முடிஞ்சு போச்சு சாலமோனோட. அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவங்க அடிமைத்தனத்து தான் போனாங்க. எப்பொழுதுமே ஆண்டவரை நம்மை விட்டு எப்பொழுதெல்லாம் விலகுறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது, நஷ்டங்கள் உருவாக ஆரம்பிக்கிறது, வேதனைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் நம்ம இடத்துல இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் இம்மானுவேல், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புறேன் பாங்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 113வது அதிகாரம் 2:3. என்னுடையது என்றார். புளித்தப்பம் புசிக்க வேண்டாம். என்ன சொல்றாங்க? இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களும் கற்பத்தரித்து பிறக்கிற முதற் பேரான எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. முதற் பேர் யாருடையதுங்க? கர்த்தருடையதுங்கிறாரு. நம்ம வீட்டில் சில பிள்ளைங்கள சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. எதுன்னு கேட்டீங்கன்னா, இது படிக்க மாட்டேங்குது, சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாம இருக்கு, பேசாம அது ஊழியத்துக்கு அனுப்பிச்சிடலாமான்னு பாக்குறேன். நசல் உண்டது. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்டா கொடுங்க, நீங்க நல்லா படிக்க வைங்க, அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு கொடுங்க. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் முதல் பேரான காரியங்களை கொடுக்கிறார். அப்ப சொல்றாங்க, அது வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி அப்ப என்ன செய்யாதீங்க, புளிப்பானதை நீங்க செய்யாதீங்கப்பா. உங்களை என்ன பண்ணார்? பலத்த கரத்தினால வெளியில எப்படி கொண்டு வந்தாருன்னு பாருங்க. 10 விதமான வாதைகளை கொண்டு வந்து அவர்களை பயமுறுத்தி, அவனுங்களா நீ போப்பான்னு சொல்லி கையில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து, அப்ப நீ போப்பான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அங்க மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு தூரம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் இல்லைங்களா? முதல்ல சொன்னது பாவத்தில் ஒரு மீட்பின் திட்டத்தில் அவர்களோடு கூட இருந்தார். 2வது காரியம், நம்முடைய அடிமைத்தனத்தில் எத்தனையோ அடிமைத்தனம் இருக்கிறது. மது அடிமைத்தனம், சினிமா அடிமைத்தனம், நாடகம் அடிமைத்தனம், மொபைல் அடிமைத்தனம் இல்லைங்களா? ஊரு சுத்துறது அடிமைத்தனம், பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, தேவையில்லாம 4 பேரை உட்கார வச்சு பேசுறது, புரணி பேசுற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், விட முடியலங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாப்பா, நான் உனக்கு விடுதலை தரேன். விடுதலை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நீ எந்த மாதிரியான ஆளா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை விடுதலை கொடுக்குறேன்னு தான் சொன்னார். ஐயா, நான் அசையமானவன், நான் கீழ்ப்படியாதவன், நான் அருவருப்பான, நீ யாரு வேணாலும் இருந்துட்டு போ, எனக்குள்ள வா, நான் உன்னை என்ன பண்றேன், மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கு. அவர் தான் இம்மானுவேல். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பாவத்திலிருந்து என்னை மாற்ற வல்லவராய் இருந்தார், அடிமைத்தனத்திலிருந்து என்னை என்ன செய்யறாருங்க? மாற்ற ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராகமம் 26:12-13. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் எகிப்திலே அடிமையிலாய் இராதபடிக்கு நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. பாருங்க, நீங்க எப்படி இருந்தீங்க? குனிஞ்சு அடிமையா. ஐயா சொல்லுங்க ஐயா, நான் கேட்கிறேன்னு சொல்லி குனிஞ்சு இருந்தீங்க ஆளை. இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? ஆமா, நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார் நம்மளை. அப்ப அடிமைத்தனத்திலிருந்து நிமிர பண்ணுகிறவர் யார்? இம்மானுவேல், என்னோடு கூட இருக்கிறவர். அவர் தான் பண்ணினார். அதை தானே திரும்ப திரும்ப சொல்லுங்க. இன்னைக்கு வார்த்தையே நமக்கு இம்மானுவேல் தான். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் இம்மானுவேல், என்னோடு கூட இருக்கிறவர். என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் யாருன்னா அவர் இம்மானுவேலர். ஏனென்று சொன்னால், ஒரு நாள் நான் வழி விலகாதபடிக்கு என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அந்த இம்மானுவேலன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். திரும்ப ஒரு வாட்டி வாசிக்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான். நம்ம மேல ஆத்துமா, நான் செஞ்ச பாவம் என் மேல தான் இருக்கும், நான் செய்யற ஆத்துமா நான் தான் சாகுவேன். அப்போ நான் கோயிலுக்கு போகும் பொழுது நான் போகாம நீங்க பிள்ளைங்கெல்லாம் நீங்க போயிட்டு வாங்க, அப்போ பிள்ளைகள் மூலமா நமக்கு என்ன வந்துடும் அப்படி நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமாவுக்கு அவங்கவுங்க என்ன செய்யணுங்க, உத்தரவாதம் கொடுத்து தான் ஆகணும். அவங்கவுங்களுக்கு அந்த ஆத்துமா சரியில்லை என்று சொன்னால் நரகத்திலே கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் இது மாறவே மாறாது. ஒன்னு இது இல்லைன்னா ரெண்டுல ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம விழுந்துதான் ஆகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவர்கள் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கடைய துன்மார்க்கம் அவன் மேல்தான் இருக்கும். நான் செய்கிற பலாபலன் எனக்கு மட்டும்தான், அது என் மனைவிக்கும் சேராது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் சேராது. ஆமே இல்லைங்க, நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவோங்க, என் பிள்ளையும் அப்படியே அது ஜெபம் பண்ணணும். உன் வீட்டுக்காரமா தனியாக ஜெபம் பண்ணணும், நான் தனியாக ஜெபம், பிள்ளைங்க தனியாக ஜெபம். அவங்களுக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, அந்த ஆத்துமா சரிலாம் அங்கங்க நரகத்துக்கு தான் போயாகும். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆத்துமாவிற்கு மரணம் என்கிறது ஒன்று இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவோ அது எங்க இருந்துச்சு? அந்த ஆத்துமா நம்மள்ட்ட இருக்கா? எங்க இருக்கு? ஆண்டவர் ஒரு மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்குறார். அதில் என்ன பண்ணார்? கொஞ்சம் தண்ணியை சேர்த்து குழச்சி ஜீவ சுவாசத்தை ஊதுன உடனே அங்க என்ன உண்டாச்சுங்க? அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த காற்றை ஊதும் பொழுது ஜீவ ஆத்மா அவனுக்குள்ள என்ன செய்யுதுங்க? வந்துருது. எந்தெந்த மனிதனுக்கு எந்தெந்த மனிதன்லாம் பிறக்கிறானோ அந்தந்த மனிதனுக்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க? ஒரு ஆத்மா வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால ஒரே ஆத்மா எல்லாருக்கும் இல்லை, என் குடும்பத்துக்கே ஒரே ஆத்மாலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய பலன்களை அவர்கள் தான் அனுபவிக்கணும். அதனால தான் வேதம் சொல்கிறது, தகப்பன் காய்களை ருசித்தான் பிள்ளைகளுடைய வாய். ஆமா, அதெல்லாம் சாபம். புரியுதுங்களா? சாபம் வந்துடும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இந்த பரிசுத்தம் உள்ள இந்த துணி யார் மேலேயாவது விழுந்தா பரிசுத்தம் ஆகுமா? ஆகாது. எந்த பொருள் மேலே விழுந்தாலும் ஆகுமா? ஆகாது. ஐயா இது தீட்டு உள்ள காரியம், இது யார் மேலேயா விழுந்தா தீட்டாகுமா? ஆமா தீட்டாகும். பொருள் மேலே விழுந்தா தீட்டாகும். இது எது மேலெல்லாம் விழுதோ அதெல்லாம் தீட்டாகும். ஆமேன். பரிசுத்தம் என்பது தனியான ஒரு காரியம். ஆனா தீட்டு என்பது எது மேல விழுந்தாலும் அது என்ன பண்ணுங்க? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும மரணம் என்கிற ஒரு கொடுமையான ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கும் இம்மானுவேல் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். முதலாவதாக பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற மீட்பின் திட்டத்தை இம்மானுவேல் கொண்டு வந்து சிலுவையிலே நமக்காக சிந்திய இரத்தத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்முடைய பொல்லாங்கான வாழ்க்கையில் இருந்து நம்மளை விடுவிக்கிறார், மோசையின் மூலமாய் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் மரணத்திலிருந்து ஒரு விடுவிப்பு. மத்தேயு எழுதின புத்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப மரணத்திலிருந்து, பாவ மரணத்தின் ஆத்தும மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதற்கு என்ன இருக்குதுங்க? பாவ மன்னிப்பு ஆகிய என்ன? பாவ மன்னிப்பு உண்டாகும்படி
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? பழைய உடன்படிக்கையினுடைய ரத்தங்கள், ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தங்கள் நம்முடைய பாவங்களை போக்கவில்லை. ரோமர்ல அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். அது நிவர்த்தி செய்தது, நிவாரணம் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு பாவ நிவாரணம், முற்றிலுமாக அது கழுவப்படுகிற ஒரு காரியம் அந்த இடத்துல நம்ம நடக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக அவர் அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இந்த புதிய உடன்படிக்கையை நாம் செய்திருக்கிறோமா? சந்தேகம் தான் எல்லாருக்கும், இல்லைங்களா? ஏமா புது உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்னா ஏன் இவ்வளவு டவுட் உங்களுக்கு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்க இருக்கீங்கன்னு தெரியல. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, அநேகா சிந்தப்படுக புது உடன்படிக்கையினுடைய ரத்தமாய் இருக்கிற. வாசிக்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்ல சந்தோஷமா ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு எதையா ஒன்று சொல்ல நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதுதான் நமக்கு தேவையான ஒரு காரியம். எப்போ பார்த்தாலும் வாழ்த்துக்கள், சந்தோஷம், கொண்டாட்டம் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்படியே என்ன பண்ணிடுவான்? ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமா இருக்குது, அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஆனால் அங்கே போகிறது கொஞ்சம் இடுக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அப்படி தான் போக வேண்டியிருக்கு. வாசிங்க. சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே. இதுதாங்க முதல் காரியம். அவருடைய பாவத்தில் இருந்து மீட்டு கொள்ளும்படியாக ஒரு ரட்சிப்பினுடைய மீட்பாகிய இயேசுவை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். அது ஒரு மீட்பின் இம்மானுவேலாக வந்தார். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசையின் மூலமாக ஆண்டவர் இம்மானுவேலாய் வந்து அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களை விடுவித்து அவர் என்ன செய்றாங்க? கானான் தேசத்திற்கு அவர் கொண்டு போய் சேர்த்தார். 3வது, ஆத்தும மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான காரணம், நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே நாம் என்ன செஞ்சிருக்காங்க? சுகமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிக்கப்பட்ட அந்த அடிதான் நம்முடைய பாவங்களை போக்கி இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு. ஆமென். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? தயவு செய்து சொல்றேன், நம்ம சொல்லும்போது எல்லாரும் ஆமேன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இருதயத்தில் நினைச்சு ஆமேன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சொபிசேட்கான வாழ்க்கையோ அல்லது எல்லாமே ஒரு ராயல் சொசைட்டி அங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நெருடின வாழ்க்கை. அது ரொம்ப நெருக்கமாக போகணும். கரணம் தப்புனா மாறணும். ஏன் என்று சொன்னால் வேத வசனம் ஒரு நாளும் அது தன்னுடைய காரியத்திலிருந்து மாறவே மாறாது. அதுக்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது. சொன்னதான். நான் உன் கூட இருக்கிறேன்னா இருப்பேன், ஆனால் நீ என்னை விட்டு விலகினா நான் உன்னை விட்டு விலகிடுவேன். ஆண்டவர் சரியான காரியத்தில் என்ன செய்யறாருங்க? ஆண்டவர் இறங்குகிறவராக இருக்கிறார். இம்மானுவேல், நான் உன்ன கூட இருக்கிறேன்ப்பா, உன்னை விட்டு நான் எங்கேயுமே விலகல. அடிமைத்தனமா நான் உன்னை விடுவிக்கிறதுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாவத்தில் இருக்கேன், நான் உன்னோடு விடுவிக்கிறதுக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அக்கிரமத்தில் இருக்கேன், நான் உன்னை விடுவிக்கிறது உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் என்னை விட்டு விலகிறாத. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? நமக்கு மீண்டும் மீண்டுமாய் இம்மானுவேல் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க? மரித்தேன். இதுதான் பிரச்சனை நமக்கு. ஆமென். மரிச்சிருக்கிற உயிரோட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். நம்ம நம்பணும்னு சொன்னா நம்மளோட எப்படி அந்த காரியத்தை நம்ம உணர்றது? இது தெரியாததுனால தான் நம்ம ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம வேதத்தில் வாசிச்சுட்டோம். 3ஆம் நாள் உயிர் தெரிந்துட்டார். எப்படி போனாரோ அப்படி திரும்பி வருவாருங்கிறதெல்லாம் நம்மகிட்ட எல்லாமே வேத வசனங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறத ஏன் நம்ம உணர முடியலன்னு சொன்னா, என் கண்ணு பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பொம்மை வடிவம் வேணும், அதுக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. நான் அப்படி இருந்துதான் அது என்னோட கூட இருக்கணும்னு பார்க்கிறேன். சொல்ல புரியுதுங்களா? நான் ஒரு விஷனை வச்சுக்கிட்டா தான் ஓ இதுதான் என்னோட கடவுள் இருக்கான்னு சொல்லி அதை தூக்கி என்ன பண்ணுவேன்? சிலுவையை காதகத்தில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? ஆமா, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்?
அது எல்லாரும் போட்டுட்டு திரியிறாங்க இப்போ. ஆமென். சிலுவையை பார்த்தா பிசாசு ஓடும், அதெல்லாம் ஓடவே ஓடாது. அது பரலோகத்திலே வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதுங்க, யோபுவை பார்த்துக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு அப்படித்தானே. அப்புறம் அங்கே வந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பெரிய காரியமாக இருக்குமா? நம்ம சிலுவையெல்லாம் காட்டி இதெல்லாம் காயெல்லாம் கட்டி வச்சு என்ன பண்ணுறோம், பிசாசை பயமுறுத்துறோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் ராத்திரில வந்தால் பயப்பட வேண்டியிருக்கு. அவ்வளோ தகடு அடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் வீட்டுக்குள்ளார. எந்த தகடு இருந்தாலும் பிசாசு வருவாங்க. ஏசுநாதர் இருந்தால் மட்டும்தான் வரமாட்டோம். உங்கள் வீட்டுக்குள்ளே அவரை மட்டும் கொண்டு வாங்க. அதனால் ஆண்டவர் சொல்றார், சமாதானம் ஒரு வீட்டில் போய் சொல்லு, அந்த வீடு பாத்திரமா இருந்தால் அந்த வீட்டிற்கு சமாதானம் வரும். இல்லையா உதறி போட்டு வெளில வந்து. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாத்திரவான்களாக நம்ம இருக்கணும். நம்ம வீடு பாத்திரவானா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இருக்கிறதற்கு நாம் பாத்திரவானா இருக்கு. இதுதான் இம்மானுவேல். நம்ம வீட்டுக்கு வர்றேங்கிறாருங்க, நம்ம உள்ள வரவழைச்சு உட்கார வைக்கணுமேங்க. ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லை, உன்னை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேத வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் எல்லா நேரமும் நான் ஏதோ ஒரு காரியத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஆண்டவர் உனக்கு நேரத்தை கொடுக்கறது? ஆனால் அவர் மட்டும் நேரம் தவறாமல் நமக்கு வரணும். கஷ்ட நேரத்தில் வரணும், வியாதி நேரத்தில் வரணும், பணத்து தேவைகளுக்கு இப்போ வந்துடணும். அப்பெல்லாம் கரெக்டாக நம்ம வரணும்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், என் பிதா அன்பாயிருப்பார். ஆமென். இந்த வசனம் சொல்றது நல்லா புரியுதுங்களா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, என்னோட நீ அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாத யாத்திரை போக வேண்டாம், தென்னம்புள்ள நட வேண்டாம், உப்பு வைக்க வேண்டாம், காவி கட்ட வேண்டாம், நீ ஒன்றும் பண்ணாதப்பா. நீ என் மேல அன்பா இருக்கிறேன்னு சொன்னா ஒரே ஒரு காரியத்தை செய். என்ன காரியம் செய்ய? வசனத்தை மட்டும் கீழ்ப்படி, அதுல எனக்கு பிதா அன்பா இருப்பார். நீ வசனத்தை மட்டும் கீழ்ப்படிஞ்சா என் பிதா அன்பா இருப்பாரு. நாங்கள் அவனிடத்துல வந்து, இப்ப இம்மானுவேல் எங்க வருவாரு? வசனத்தை பார்க்கலையா? வசனத்துல என்ன போடுறது? இல்ல வாசிக்கிறீங்க, ரைட்? அது என்ன சொல்லு தெரியுதா? நீங்க வசனத்தை கை கொண்டா எல்லாரும் உங்களுக்குள்ள வந்துருவாங்கிறாங்க. ஆமே. அப்ப ஆண்டவர் இம்மானுவேல் சொல்றதுக்கு ஆண்டவர் சரியா தான் இருக்கிறாரு. ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அப்ப நான் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேனா? வசனத்தின்படி நான் கீழ்ப்படுகிறேனா? நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் டெய்லி ஆலயத்துக்கு போவேங்க, டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன், டெய்லி பைபிள் வாசிப்பேன். வசனத்துக்கு கீழ்ப்படுங்களா? அது கொஞ்சம் சிரமம் தான். உலகம் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, உலகத்தோட ஒத்து போனோமா? நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இம்மானுவேல் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் அவர் சொல்ற வசனம், அவன் என் மேல் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன். இம்மானுவேலனா இருக்கிற ஆண்டவர், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், நம்மிடத்தில் இருக்க ஆத்தும மரணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு இருப்பீர்களானால் ஒரு நாளும் நம்மை விட்டு வேலைக்கு தான் இருப்பார். ஆமே. சொன்ன ஒரு உண்மை உள்ளதானுங்க. இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? நீ என்ன அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என் பிதா அன்பா இருப்பார். நீங்கள் வசனத்தை கீழ்ப்படிஞ்சா நான் அன்பா இருப்பேன்ப்பா. அப்போ என்ன பண்ண? பிதா அன்பா இருப்பா, நாங்கள் அவ இடத்துல வந்து இல்லைன்னா இருக்க மாட்டார். அவ்வளோதான் பிரச்சனை. நம்ம அந்த நெகட்டிவான பாயிண்ட் நம்ம போக மாட்டேங்கிறோம். இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களோடு கூட தேவன் இருக்க வேண்டுமானால், மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு காரியங்கள், புதிய வருடம் வரப்போகிறது, உங்களோடு கூட எப்பொழுதும் ஆண்டவர் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருக்கட்டும். அது உங்களை ஆசீர்வதிக்கும், அது உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும், உங்களுடைய ஆத்துமா மரணத்திலிருந்து விடுவிக்கும், உங்களுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கும், எல்லா விதமான அந்தகார கிரியில் இருந்தும் உங்களை விடுவிக்கிற இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.